நாட்டில் தற்போது வாகனங்களின் விலைகளும் குறைவடைந்துள்ளதனால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை தெரிவித்திருக்கின்றார். இன்று முற்பகல் மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது, பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் நாட்டில் அதிகபட்ச டொலர் கையிருப்பு பதிவாகும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது தவணை கடன் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அங்கீகரிக்கப்படும் என நம்பப்படுகின்றது. அதன் பின்னர் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றிலிருந்தும் டிசம்பர் மாதம் நிதியுதவி கிடைக்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வருட இறுதிக்குள் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் மற்றும் சுற்றுலா வருமானம் ஆகியவையும் உயரும் என்பதனால் உரிய இலக்கை அடைய முடியும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். டிசம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வாகன இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் நிலையான மட்டத்தை அடைந்திருக்கிறது. தற்போது வாகனங்களின் விலைகளும் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருந்தார்.